இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். 8வது புத்தகத் திருவிழாவை அமைச்சர் துவக்கி வைத்தார். ராமநாதபுரம் ராஜா மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம், பொது நூலக நிர்வாகம், கலை இலக்கிய ஆர்வலர் சங்கம் ஆகியோர் இணைந்து நடத்தும் முகவே சங்கமம் 8வது புத்தகத் திருவிழாவினை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜுத் சிங் காலோன் தலைமையில் வனம் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் ரிப்பன் பெட்டி குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சி 10 தினங்கள் நடைபெறும். மாலையில் பேச்சு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் என நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் புத்தகம் படித்திடு, புத்துலகம் படைத்திடு எனும் சிறப்பு வாசகம் எழுதிய முதுகுளத்தூர் மாணவி இசக்கி சோலைராஜாவுக்கு மேடையில் ரூ.1000 சிறப்பு பரிசு வழங்கி கௌரவித்தனர். வணக்கம். அவன் கையில வருது. கண்ணனை கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க. இறக்கி எடுங்க. முன்னாடி தான் நிக்கிறீங்க. நின்று உரத்த இடம் எதுக்கு இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்க? மற்றும் கலைக்குழு செயலாளர் இளம்பருதி அவர்களே, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவின் வார்த்தைக்கு வழிநடத்த வேண்டும் சொல்லி இன்றும் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் செழிப்படைவதற்கு உங்களுடைய கையில தான் இருக்கின்றதுன்னு சொல்லி இந்த மாவட்டக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால ஒன்று குறை சொல்லிட்டு இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ராம்நாத். இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.